மிக மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. மறக்காம நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. முதலாவதாக நம்ம கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா கடந்த சில நாட்களை விட இப்போ ரொம்ப கடுமையான வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மழை எதுவும் வர வாய்ப்பில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பகல் 12 மணிக்கு பிறகு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் அனல் காற்று மிக கடுமையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் மழை வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடந்த நாட்களுக்கு முன்பதாக நம்ம தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சதை பார்த்தோம். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை பெய்தது கடந்த வாரத்தில். அதே போலவே எங்களுக்கும் மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் தற்போதைக்கு எதுவும் மழை வர வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக நம்ம மழை வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கப்படும். டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் அனல் காற்று மட்டுமே வீச வாய்ப்புகள் இருக்குது. வட தமிழக உள் மாவட்டத்தில் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை 41 டிகிரி செல்சியஸ் முதல் 42 வரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்து காணப்படும். ஏன்னா நமக்கு இயல்பான வெப்பநிலை இந்த ஏப்ரல் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் 38 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வரைக்கும் பதிவாகலாம். ஆனால் தற்போதைய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 42 வரைக்கும் பதிவாகிறது அப்படிங்கிறது இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு அதிகமான வெப்பமே பதிவாகி கொண்டிருக்கு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மழை வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நமக்கு மிக கனமழை எச்சரிக்கையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மழை வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு மழை உண்டு. அது எப்போ அப்படின்னா நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை ரெட் அலர்ட்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூரில் வந்து வரலாறு காணாத வெயிலும் இருக்குது. அதே போல் வரலாறு காணாத மழை பொழிவுகளும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் வரப்போகிற நாட்களில் மீண்டும் ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த அளவிற்கு நமக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கோ அதே அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் வெப்பநிலை மட்டுமே நமக்கு வந்து உயர்ந்து கொண்டே போகாது. நிச்சயமாக நமக்கு மழை வரும். ஆனால் இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் வெப்பம் குறைய வாய்ப்பு கிடையாது. மே, ஜூன் மற்றும் ஜூலை 10ஆம் தேதி வரை பகல் நேரங்களில் வெப்பம் குறையாது. எப்போ நமக்கு வெப்பம் குறைந்து காணப்படும் அப்படின்னா எப்பயாவது நமக்கு மழை வரும்பொழுது, நமக்கு மழை வரும்போது மட்டும் உங்களுக்கு அந்த பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். மற்றபடி நமக்கு மற்ற நாட்களில் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். ஜூன் மாதங்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீசி கொண்டு இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.